பண்ணிட்டே இருக்கேன். ஹேய் மினி, நீ இங்க தான் இருக்கியா? என்ன ஹனி, நீயாச்சோ இப்பதான் வந்த. நான் கிட்டத்தட்ட 1/4 மணி நேரமா இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அந்த பழக்கார அக்கா வரவே இல்ல. அம்மாப்பா, சத்தம் மட்டும் கேக்குது, ஆனா ஆள காணோம். எல்லாரும் கூடையோட வந்திருக்கீங்களா? அப்ப நானும் வீட்டுக்கு போய் கூட எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் எல்லாரும் அங்க பாருங்கப்பா, அந்த பழம் வாங்கலையோ? ஆப்பிள், ஆரஞ்சு பழம் வாங்கலையோ? பழம், லிச்சி பழம், லிச்சி பழம். ஏய் ஆண்டி, இங்க வாங்க. ஆண்டி, ஏன் இவ்ளோ சத்தம் போட்டு கத்துறீங்க? சத்தம் போடுறாங்களாம்ல, இப்படி சத்தம் போட்டு கூவுனாதான் எல்லாருக்கும் கேக்கும். ஆண்டி, நீங்க போடுற சத்தத்துல நாங்க கூப்பிடுறது உங்க காதுலயே விழுக மாட்டேங்குது. கொஞ்சம் கேப் விட்டாவது கத்துங்க. சரி பிள்ளைகளா, என்ன அம்மா வராம உங்களை அனுப்பி வச்சிருக்காங்க? அம்மா உள்ள வேலையா இருக்காங்க, அதனால நாங்க பழம் வாங்க வந்திருக்கோம். நாங்களாம் பழம் வாங்க கூடாதா? அடியாத்தி, நான் எங்க அப்படி சொன்னேன்? இங்க பாத்தீங்களா, லிச்சி பழம், ஆப்பிள் பழம், அப்புறம் பேபி ஆரஞ்சு, அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்களா, இந்த பழம் பேரு படக்குன்னு வாயில வர மாட்டேங்குது. ரம்பூட்டான் பழமாம்ல, அந்த பழமும் வந்திருக்கு. இதுல உங்களுக்கு என்ன பழம் வேணுமோ வாங்கிக்கோங்க. ஓஹோ, இங்க லிச்சி பழம்லாம் இருக்கா? இந்த பழத்தை நான் எப்பவுமே சூப்பர் மார்க்கெட்ல தான் பார்த்திருக்கேன். எங்க அம்மா சூப்பர் மார்க்கெட் போகும்போது இது எனக்காக கண்டிப்பா வாங்கிட்டு வருவாங்க. ஆண்டி, இது என்ன விலை? லிச்சி பழம் விலை கூட தான் பாப்பா, கிலோவே 250 ரூபாய்க்கு விற்கிறோம். உனக்காக வேணா 200 ரூபாய்க்கு போடுறேன். 1 கிலோ போடவா? பாத்துக்க பாப்பா, கரெக்டா 1 கிலோ, இடம்லாம் கரெக்டா இருக்கும். கூடவே ஒரு பழம் வேணா வாங்கிக்கோ. இந்த 200 ரூபா தானா? நாங்க சூப்பர் மார்க்கெட்ல 1 கிலோவே 500க்கு வாங்குவோம். ஆண்டி பரவாயில்ல, நீங்க எவ்வளவு சீப்பா விற்கிறீங்க. பெரிய பெரிய கடைகளில் தான் பழங்கள்லாம் யானை விலை, குதிரை விலைக்கு வச்சு விற்கிறாங்க. அப்படி சம்பாதிக்கிற ஆளு நான் இல்லை. நமக்கு என்ன நியாயமான விலையோ அது கிடைச்சா போதும். ஆண்டி, என்ன ஆண்டி, ஆப்பிள் ஆரஞ்சுலாம் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு? இல்லம்மா, இது பேபி ஆரஞ்சு, அதுவும் குட்டி ஆப்பிள் தான். இது கொடைக்கானல் ஆப்பிள், குட்டி குட்டியாக தான் இருக்கும். காஷ்மீர் ஆப்பிள் தான் நல்லா பெருசாக இருக்கும். கொடைக்கானல் ஆப்பிள் குட்டியாக தான் இருக்கும். என்ன, கொடைக்கானல் ஆப்பிள் குட்டியாக தான் இருக்குமா? அது என்ன ஆரஞ்சு பழம் இவ்வளோ பழப்பழன்னு இருக்கு? நீங்கள் மெழுகு எதுவும் தடவிருக்கீங்களா? எல்லாம் ஏமாற்ற முடியாது, நாங்கள் புக்கில் படிச்சிருக்கோம். இந்த மாதிரி மெழுகு தடவி நல்லா பழப்பழன்னு ஆக்குவாங்களாம்ல. இந்தா பாப்பா, இது எல்லாமே தோட்டத்து காய். கொடைக்கானல்ல எங்க தோட்டத்துல விளைஞ்ச காயை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ என்ன இப்படி பேசுற? ஓ அப்படியா? அப்போ எனக்கு ஆரஞ்சு பழம் ஒரு 1 கிலோ போட்டுருங்க. பாப்பா, பழம் குட்டியா இருக்கு, நல்லா இருக்காதுலாம் நினைக்காத. நீ சாப்பிட்டு பார்த்துட்டு நாளைக்கு இதே நேரத்துக்கு நான் வருவேன். என்கிட்ட எப்படி இருக்குன்னு வந்து சொல்லணும், சரியா? இந்தா 1 கிலோ ஆரஞ்சு. அக்கா, இது என்ன ரம்பூட்டான் பழம்னு ஏதோ சொன்னீங்களே, இது எப்படி இருக்கும்? இந்த ரம்பூட்டான் பழம் இருக்கு பாரு, இது கொடைக்கானல் ஊட்டி மாதிரி மலை பிரதேசத்துல மட்டும்தான் கிடைக்கும். இதுல நிறைய சத்து இருக்கு. இது அப்பப்ப சீசனுக்கு கிடைக்கிற ஃப்ரூட்டு. மற்ற நாள்லலாம் இந்த ரம்பூட்டான் பழத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. பழம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு, எப்படி இருக்கும்னு தெரியல. என்ன பிள்ளைகளா, பலாப்பழம்லாம் பார்க்கறதுக்கு முள்ளு முள்ளாதான் இருக்கும், ஆனா உள்ள நல்லா இனிப்பா இருக்குது இல்லையா? அது மாதிரி தான் இந்த பழம் நல்லா சூப்பரா இருக்கும். உங்களுக்காக ஒன்று வேணா பிரிச்சு காமிக்கிறேன், நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க, சரியா? ஏய் என்னப்பா ஜூஸா தெரிக்குது? இங்க பாருப்பா, உள்ள ஜெல்லி மாதிரி இருக்கு. ஹை, இந்த பழம் ஜெல்லி மாதிரியே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். இந்தா பிள்ளைகளா, சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கு. மினி, இந்தா உனக்கும். ஆமா, இது சூப்பரா தான் இருக்கு. பழம் எப்படி இருக்கு? பழம் சூப்பரா இருக்கு. எங்களுக்கு 2 கிலோ போட்டுருங்க. போட்டுட்டா போச்சு, 2 கிலோ தானே, எல்லாம் நம்ம தோட்டத்து காய் தான், சூப்பரா இருக்கும். அக்கா, என்னக்கா இந்த பழம் மட்டும் ஒரு மாதிரி கருப்பா இருக்க மாதிரி இருக்கு? பாப்பா, மேல தோல் மட்டும் தான் அப்படி இருக்கும், உள்ள பழம் சூப்பரா இருக்கும். கூடைய கூடு, இந்தா பழத்தை புடி, பயப்படாம சாப்பிடு, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அம்மா வந்து ஆப்பிள் தான் கேட்டாங்க. சரி ஆண்டி, எங்களுக்கு 1 கிலோ ஆப்பிள் போட்டுருங்க. ஆண்டி, ஆப்பிள் இவ்ளோ குட்டியா இருக்கு, டேஸ்டா இருக்கும்ல? என்ன பிள்ளைகளா, திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்கீங்க. இது கொடைக்கானல் ஆப்பிள், குட்டியா தான் இருக்கும், ஆனா நல்லா ஜூஸ் போடலாம். மாவு ஆப்பிள் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி சூப்பரா இருக்கும். நீ சாப்பிட்டு பாரு, இதை ஜூஸ் போட்டும் குடிக்கலாம், அப்படியே கருத்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். ஆண்டி, எனக்கு இந்த குட்டி ஆப்பிள், குட்டி ஆரஞ்சு அதெல்லாம் வேணாம். லிச்சி பழமே ஒரு 1/2 kg போடுங்க போதும். அட என்னம்மா, 1/2 கிலோலாம் யாருக்குமே போடுறதில்ல. 1/2 கிலோ சரியா எடையும் நிற்காது, 2 பழம் தான் நிற்கும். அதுவே 1 கிலோ வாங்கினீங்கன்னா மொத்தம் 6 பழம் வரும். என்ன ஆண்டி, 6 பழம்னு சொல்லிட்டு 5 பழம் தான் போட்டிருக்கீங்க? அட இருமா, இங்க பாத்தியா, 1 கிலோவுக்கு 5 பழமே போதுமானது. இருந்தாலும் எல்லாருக்கும் 1 பழம் எக்ஸ்ட்ராவே போடுவேன், அப்பதானே நம்மகிட்ட தேடி வந்து வாங்குவாங்க.
சரி பிள்ளைகளா, காசை கொடுத்தீங்கன்னா அப்படியே நான் கிளம்பிடுவேன். ஆண்டி, எல்லாருக்கும் சேர்த்து மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க, நான் ஜிபே பண்ணிடுறேன். பாப்பா, என் நம்பர்ல இருந்து உனக்கு மெசேஜ் அனுப்பி விடுறேன், அந்த நம்பருக்கே ஜிபே பண்ணிடு. ஓகே ஆண்டி. பழம் வாங்கலையோ பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, ரம்பூட்டான், பழம் வாங்கலையோ பழம். நான் கூட அந்த ஆண்டி கேஷ் கொடுக்க சொல்லுவாங்களோன்னு நினைச்சேன், ஆனா அசால்ட்டா மெசேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு போறாங்க. பாத்தியா, இந்த ஜிபே எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல. ரெனி, நம்ம அம்மா புதுசா ஒரு ஜூஸர் வாங்குனாங்கல, அத போய் எடுத்துட்டு வா. போன வாரம் வாங்குனாங்களே அந்த பிங்க் கலர், அதுவா? சரி சரி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் முதல்ல இந்த ட்ரேல அடுக்கி வைக்கலாம், கூடையிலே இருந்தா அப்படியே அழுகி போயிடும். இந்த மாதிரி ட்ரேல வச்சோம்னா நல்லா காத்தோட்டமா இருக்கும். நீ என்ன பழம் வாங்கின ஹனி? நீ ஆரஞ்சு லிச்சி வாங்குனியா? ஏய், நான் வந்து ஆப்பிள் பழம் வாங்கியிருக்கேன், அதையும் அடுக்கி வை. சரி, நம்ம இந்த பழம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜூஸ் போட்டு குடிப்போமா? மினி மினி, நான் தானே போய் ஜூஸர் எடுத்துட்டு வந்தேன், அதனால எனக்கு பிடிச்ச ரம்டான் பழம் தான் நீ ஃபர்ஸ்ட் ஜூஸ் போடணும், சரியா? அஸ்கு புஸ்கு, இது நல்ல கதையா இருக்கே. ஆரஞ்சு பழம் தான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன், ஆரஞ்சு ஜூஸ் தான் ஃபர்ஸ்ட் போடணும். முடியாது, லிச்சி ஜூஸ் தான் ஃபர்ஸ்ட் போடணும். இந்த சண்டே வேணாம், எல்லாரும் ஒரே நேரத்துல எல்லா ஜூஸும் குடிக்க போறோம், ஓகேவா? ஒரே நேரத்துல எப்படிப்பா எல்லா ஜூஸும் குடிக்க முடியும்? ஒரு நேரத்துல ஒரு ஜூஸ் தான் குடிக்க முடியும். அதெல்லாம் முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றேன். இங்க பாத்தியா, ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சு குடிச்சாச்சு. ஏய், என்னப்பா பண்ற? வெறும் 3 சோள மட்டும் தான் போட்டுருக்க, அப்படியே ஃபுல் ஆரஞ்சையும் போடு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சொல்றேன். என்னப்பா, எப்படி ஒரே நேரத்துல எல்லா ஜூஸும் குடிக்க முடியும்? ஒருவேளை இப்படி இருக்குமோ? 4 கிளாஸ்லயும் தனித்தனியா ஜூஸை ஊற்றி 4 கிளாஸ்ல 4 ஸ்ட்ராவை போட்டு ஒரே நேரத்துல உறிஞ்சினா வேணா எல்லா ஜூஸும் ஒரே நேரத்துல குடிக்க முடியும். நீ சொல்ற ஐடியா ரொம்ப முக்கியா இருக்கு. அங்க பாரு, அவ எல்லா ஃப்ரூட்ஸையும் ஜூஸர்லயே போட்டு மிக்ஸ்டு ஜூஸா போறா. இப்படி பண்ணாலும் எல்லா ஜூஸையும் ஒரே நேரத்துல குடிக்க முடியும். ஐயோ மினி, அப்ப நீ இன்னைக்கு மிக்ஸ்டு ஜூஸ் போட போறியா? ஆமா. இங்க பாருப்பா, லிச்சி பழத்துக்குள்ள ஏதோ சீட் மாதிரி இருக்குல, இதுவும் ஜெல்லி மாதிரியே சூப்பரா இருக்கு. அந்த ஆப்பிள் பழத்தை என்கிட்ட கொடு, நான் கட் பண்றேன். வேணா, நானே கட் பண்றேன். ஏன்னா அந்த ஆப்பிள் பழத்தை ரொம்ப சேஃப்டியா கட் பண்ணணும். இந்த ஆப்பிள் பழத்துக்குள்ள இந்த சீட் இருக்குல, இது வந்து ரொம்ப பாய்சனஸ், அதனால யாரும் சாப்பிட கூடாதான். ஏய், என்னப்பா சொல்ற? நான் ஆப்பிள் கட் பண்ண கூடாதுன்றதுக்காக தானே இப்படிலாம் சொல்ற? இல்ல ரெனி, நிஜமாவே தான் சொல்றேன். ஆப்பிள் வந்து எவ்வளோ ஹெல்த்தியோ, அந்த சீட் இருக்குலையா, அது ரொம்ப பாய்சன், அது சாப்பிடவே கூடாதான். ஐயோ, இது தெரியாம நான் நிறைய தடவை அந்த சீடையும் கடிச்சு சாப்பிட்டுருக்கேனே. இப்பதான் தெரிஞ்சிச்சுல, இனிமே அப்படி சாப்பிடாத. 1-2 சாப்பிட்டாலாம் ஒன்றும் ஆகாது, பயப்படாத. ஐயா, ஜூஸ் ரெடி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னப்பா, எல்லா கலர்லயும் ஃப்ரூட் போட்டோம், ஆனா ஆரஞ்சு கலர் மட்டும் தான் வந்திருக்கு. ஆமா, ஆரஞ்சு கலர் மட்டும்தான் நல்லா திக்கா இருந்துச்சு, அதனால ஜூஸும் ஆரஞ்சு கலர்லயே வந்திருக்கு. இப்ப கலரா முக்கியம், அந்த ஜூஸை கொடுங்கப்பா. வாவ், சூப்பரா இருக்கு. சரி, நான் இப்போ எல்லா கப்ஸ்லயும் ஜூஸ் ஊத்தி வச்சிரேன். உங்கள யாருக்கு என்னென்ன கப் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க, ஓகேவா? நீ அந்த லாங் கப் இருக்குல, அது எனக்கு கொடுத்துரு. ஏய் மினி, அந்த பூ போட்ட ஃப்ளவர் டிசைன் கப் இருக்குல, அது எனக்கு கொடுத்துரு. ஏய் மினி, இன்னொன்னு அந்த ஒயிட் கிளாஸ் மாதிரி இருக்குல, அது எனக்கு கொடுத்துரு. எனக்கும் அந்த ஒரே ஒரு கப் இருக்கு பாரு, அது என்கிட்ட கொடுத்துரு. ஓகே, எல்லா கிளாஸ்லயும் ஜூஸ் ஊத்தியாச்சு. இந்தாங்க, யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. என்ஜாய் யுவர் ஜூஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் நிறைய வீடியோஸ் வர